வணக்கம் மேசராசி அன்பர்களே. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவுல சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அதாவது நீங்க இந்த இருட்டு டைம்ல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல யாருக்கும் எந்த பொருளையுமே கொடுக்க கூடாது. எந்த பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்க்கணும். உங்களை பத்தின எல்லா நல்லது கெட்டது உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். இதை முழுமையா பாருங்க. நம்ம மேச ராசிக்காரங்கன்னு சொல்ல போனாலே சுத்தமா பக்குவம் இல்லாத பொங்கல் மாதிரி தான் கோவம் வேகமா வரும். ஆனா அவங்க மனசு மாதிரி சுத்தமான மனசு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லலாம். யாரு தப்பு செஞ்சாலும் 2 நிமிஷத்துல மறந்துடுவாங்க. அப்படி ஒரு சுத்தமான மனசு அவங்களோட ஆழமா இருக்குது. நியாயம்தான் முக்கியம்னு நம்புறவங்களா இருப்பாங்க. எப்பயுமே சத்தமா பேசுவாங்க. ஆனா அந்த சத்தத்துல கூட ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லலாம். மேச ராசிக்காரங்களுக்கு தலையா இருக்கணும்னு நினைப்பாங்க. 12 ராசியில முக்கியமான ராசி, அதாவது ஃபர்ஸ்ட் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசி தான். அதே மாதிரி எல்லாத்துலயும் அவங்க ஃபர்ஸ்டா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. பின்னாடி போய் இருப்பது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தலைவர் பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரையும் வழி நடத்தணும்னு நினைப்பாங்க. யாரோட கண்ணோட்டத்திலயுமே வாழ மாட்டாங்க. அவங்க ஒரு தனி ரகம்னு சொல்லலாம். தங்களானதை நேரா சொல்லுவாங்க. பின்னாடி போய் பேசுற வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்பயுமே யாருக்கிட்டையும் எதுவுமே பின்னாடி போய் பேசுற பழக்கம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால சில பேர் இவங்கள கொஞ்சம் அகந்தையா இருக்குன்னு கூட நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் தவறான புரிதல் தான். இவங்களுக்கு நேர்மை என்றால் ஒரு உயிர் மாதிரின்னு சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஆனா அதுல வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும். கஷ்டமே வந்தாலும் குனிய மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே கிடக்கிறதெல்லாம் இவங்களோட ஸ்டைலே. பிறந்த நேரத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு ஜோக் இருக்கு. சின்ன வயசுல கூட பெருசா கனவு காண்றது இவங்களோட ஹாபி. இவங்க மனசு சொன்னதுதான் செஞ்சிருவாங்க. பிறர் ஆலோசனை கேட்பது அவங்களுக்கு கடினம். ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி செய்யறதுனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைய உடைக்கவே முடியாத அளவுக்கு அவங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க. நட்பா வந்தா உயிர் கொடுக்கற மாதிரி, காதலா வந்தா உலகமே மறந்து போயிருவாங்க. காதல்ல இவங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பொறாமையோடும் இருப்பாங்க. இவரோட பாசம் ஆழமான இருக்கும். யாரையும் மனதார கொடுத்து வைக்கவே மாட்டாங்க. ஆனா அதே பிரச்சனை, சில சமயம் இவரோட அன்பை யாராவது தவறா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இவரோட மனசு ரொம்ப நொந்து போயிரும். ஆனா அதையும் வெளிப்படுத்திக்கவே மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க. இப்படி ஒரு நல்ல குணத்தை கொண்டவங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க. மேச ராசிக்காரங்களுக்கு சூரியனே அதிபதி, செவ்வாயே அதிபதி. அதனால அவங்களோட ஆவி, உற்சாகம், தைரியம் எல்லாமே எப்போதுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது தவறா நடந்தா சும்மா இருக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கு. ஆனா கொஞ்சம் அவசரப்படுவாங்க. சில சமயம் முடிவு பண்ணாமலேயே முடிவு எடுத்துருவாங்க. அதனால சில விஷயங்களை பின்னாடி அவங்கள வாட்டும். ஆனா வாழ்க்கை இவங்களுக்கு போர் மாதிரி. ஆனா ஒவ்வொரு போரும் இவங்களுக்கு ஒரு பாடம் மாதிரின்னு சொல்லலாம். இவங்களோட தொழில் வாழ்க்கை இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வேலையில இருக்க சுவாரஸ்யம், மேலாளர், ஆபீசர், போலீஸ், ஆர்மி, தொழிலதிபர் மாதிரியான பங்குகள் இவர்களுக்கு ஏற்றவை. தைரியமா பேசுவாங்க. டைம் கேட்டு ஓட மாட்டாங்க. ஆனா ஒரே நேரத்துல சில விஷயத்த அசால்ட்டா பண்ணி முடிக்கக்கூடிய சக்தி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு. மேசராசியை பொறுத்த வரையும் காதல்னு ஃபுல் ஃபயர் தான் தலைவர். காதல் வந்தா நேரா சொல்லுவாங்க, நெருக்கடியா சொல்லவே மாட்டாங்க. ஆனா காதல் ஒண்ணு முடிந்தா மனசுல ரொம்ப காயம் வச்சுக்குவாங்க. ஒரு முறை காதலிச்சவங்க நினைவு எப்பயுமே மறக்க முடியாது. ஆனா அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு மூலையில வச்சுக்குவாங்க. மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. ஆனா அவங்களோட அன்பை மதிக்கணும். அவங்க நம்பிக்கை உடைஞ்சா மீண்டும் அதே மாதிரி ஆகவே மாட்டாங்க. இவங்களுக்கு குடும்பம், தாயார், நண்பர்கள் எல்லாமே உயிர் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனா சில சமயத்துல குடும்பத்துல இவரோட திடீர் கோபம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால சில விஷயங்களை பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரொம்ப அன்பானவங்க. அவங்களோட அன்பை நம்ம மதிக்கணும். அவங்க நம்பிக்கை உடைஞ்சா மீண்டும் அதே மாதிரி ஆகவே மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம். ராத்திரி நேரத்துல எந்த பொருளையும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ரத்தமும் தீயும் சேர்ந்த ராசி தான் இந்த மேச ராசிக்காரங்க. அதனால ராத்திரி நேரத்துல பொருள் கொடுத்தா அதுல இருக்க நன்மை, அதிர்ஷ்டம் மாதிரி எல்லாமே உங்களுக்கு குறைய தொடங்கிரும். ராத்திரியில அவங்களோட ராசி அதிபதி சூரியன் மறைந்த நேரம். அந்த நேரத்துல பொருள் கொடுத்தா அதுவே அவங்களுக்கு பெரிய லாஸா இருக்கும்.
திடீர்னு தகராறு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதனாலதான் பழமொழி போல மேஷக்காரன் ராத்திரியில் பொருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல ஆன்மீக பொருளும் இருக்கு. அதாவது அவர்கள் எந்த ஆற்றலையும் இரவு நேர வெளியே விடக்கூடாது. அதனால அவங்களோட அதிர்ஷ்டம் குறையலாம். அதனால ராத்திரியில யாராவது ஏதாவது கேட்டா நிதானமா நாளைக்கு காலையில வாங்கிக்கணும்னு சொல்லி நிறுத்திக்கணும். அது அவங்களோட பாதுகாப்பு மாதிரி. ஆனா அதுவே பிற்பகல் காலை நேரம் என்றால் எந்த பிரச்சனையும் வராது. இவங்களோட நல்ல பண்பு தைரியம், நேர்மை, தன்னம்பிக்கை, அன்பு, உற்சாகம், கெட்ட பண்பு, அவசரம், கோபம், பிடிவாதம். ஆனா இந்த 3 குணங்களுக்கும் சரியாக கையாளப்பட்ட இவர்களை வாழ்க்கையில பயர் மாதிரி ஜொலிக்கும். மேசராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையை ஒரு சினிமா மாதிரி தான். ஆக்ஷன், எமோஷன், பேஷன் எல்லாம் கலந்த ஒன்றுன்னு சொல்லலாம். யாரும் இவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டா இவங்களோட வாழ்க்கையில ராஜா பாட்ட மாதிரி இருக்கும். ஆனா யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் பிரச்சனை. வாழ்க்கை முழுக்க இவங்களுக்கு சோதனை தான். ஆனா ஒவ்வொரு சோதனையும் சிரிச்சு கிடக்கிறதுல இவங்களோட மகத்துவமே கிடையாது. அன்பு, ஆசை, ஆசீர்வாதம் இது இவரோட மூல 3 மந்திரன்னு கூட சொல்லலாம். அதனால சொல்லணும்னா மேசராசிக்காரங்க அப்படின்னாலே கோபமா இருந்தாலும் பொண்ணு மனசுன்னு சொல்லுவாங்க. அவசரமா இருந்தாலும் அன்பு நிறைந்தவன்னு சொல்லலாம். தோல்வி வந்தாலும் தோற்பதில்லை, ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன்னு கூட சொல்லலாம். இப்போ மேசராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சூரியனோட சிறு தீப்பொறி. எங்க போனாலும் ஒளி விடுவாங்க. ஆனா அந்த ஒளியோட சேர்ந்து கொஞ்சம் சுட்டும் இருக்கும். சிரிச்சா சூரிய மாதிரி, கோபமா இருந்தா மின்னல் மாதிரி. தலைமையில இருக்க பின்னால இல்லைன்னு சொன்ன உடனே ஆம்னு சொல்லும் ராசி இவங்க. பிறந்ததே லீடர் ஆகுவத போலதான் நடத்துவாங்க. பொண்ணா சுத்தினாதான் ஒளின்னு சொல்றவங்க இல்ல. ஆனா அதே மாதிரி மேசராசிக்காரங்க சோதனையில நான் பிரகாசிக்கிறேன். கஷ்டம் வந்தா ஓட மாட்டான், முகத்துல சிரிச்சு எதிர்கொள்ளுவான். அவனோட மனசு வெள்ளம் மாதிரி. ஒரு முறை பாசம் வந்தா அடக்க முடியாது. ஆனா யாராவது அவனோட நம்பிக்கைய சுட்டுனாங்கன்னா நரகம் தாண்டினாலும் மன்னிக்க மாட்டான்னு பழமொழி மாதிரி இருக்கு. ஆனா அந்த கோபம் ஒரு 10 நிமிஷம் தான், அப்புறம் மறந்துடுவான். ரொம்ப நேர்மையான மனசு அவனுக்கு. மேச ராசிக்காரங்க சின்ன வயசுலயே கனவு காண்றவங்க. கனவு காண்றவனுக்கு தான் நல்ல கை கொடும்னு சொல்லி தங்கள் கதை அவர்களுக்கு எழுதுறாங்க. தோல்வி வந்தா கூட அதுல பாடம் எடுக்கிறதுல இவங்க வித்தியாசமான ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம். காதல்னு வந்தா ஐயோ அதுவும் அவருக்கு வாழ்க்கை. காதல் என்றா இவளோட முகம் லைட்டா அன்பா இருந்தா உயிர் கூட கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப மேசராசிக்காரங்களை பொறுத்தவரை மேசராசிக்காரங்க தீயிலே பிறந்த ஒளியின் வரன்னு சொல்லலாம். மேசம் என்றாலே அது ஒரு தீப்பொறி. பிறந்த முதல் நேரத்திலேயே உற்சாகமா இருப்பாங்க. ஆனா அந்த அவசரத்துக்குள்ளான ஒரு அன்பு ஒண்ணு மறைஞ்சிருக்கும் பாருங்க. அவ்வளவு அவசரமா, அவ்வளவு படப்படன்னு எப்ப பார்த்தாலும் படப்படப்படனே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க மனசு அவ்வளவு தூய்மையான மனசு. நெஞ்சின் நேர்மையின் ஆலயம்னு கூட சொல்லலாம். பொய்யை கேட்கும் காதுகள் இவர்களிடம் கிடையாது. நியாயம் சொல்லும் நெஞ்சு மட்டுமே இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நம்புகிறவர் இவர். அதனாலதான் சிலர் இவரை கடுமையானவர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் கடுமை ஒரு பாதுகாப்பு. அதற்குள் ஒரு பாசம்தான் உறங்கிக் கொண்டிருக்கும். மேஷராசிக்காரரின் பாசம் நீர் மாதிரி, கொடுத்தவுடன் பாய்ந்து போகும். ஆனால் ஒரு முறை வறண்ட நிலத்தில் பாய்ந்து விட்டால் அந்த நிலம் பசுமையாய் மாறிவிடும். அவர்கள் ஒருவரை அன்பு செலுத்த விட்டால் அந்த அன்பு முழுக்க மனிதனின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும். யாராவது அவங்க வாழ்க்கையில ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி அவங்கனால கண்ணாடி மாதிரி நொறுங்கிடுவாங்க. திருப்பி அதை என்னைக்குமே ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்க நடந்துக்குவாங்க. காதலில் மேஷம் ஒரு தீயே. அன்பு என்ற இதயம் துடிக்கும், கண்களில் ஒளி ஏறும், நெஞ்சு நிறைந்திருக்கும். அவர்கள் காதல் உண்மையாய் இருக்கும், விளையாட்டாக இல்லை. ஒருமுறை காதலித்தால் அந்த முகம், அந்த நினைவு, அந்த சொற்கள் எல்லாம் மனதில் நிழலாகிவிடும். காதலில் இவர்கள் தியாகம் அளப்பரியது. ஆனால் ஏமாற்றம் வந்தால் மனம் சிதைந்து போகும். ஆனாலும் வெளியில் சிரிப்பார்கள், உள்ளே வலியை கத்துக்கொள்வார்கள். மேசராசியின் தொழில் வாழ்க்கை சாகசம் நிறைந்தது. முடியாது என்று சொல்வதை இவர்கள் காதுகள் ஏற்காது. தலைவராகும் குணம் இவர்கள் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. தைரியம், தீர்மானம், நம்பிக்கை மூன்றும் சேர்ந்து இவர்களை உற்சாகத்துக்கு அழைத்துச் செல்லும். செயல் சொல்லும், சொல் சொல்லாது என்பதற்கே இவர்கள் சாட்சி. இவர்கள் மாதிரி யாருமே கிடையாது என்று கூட சொல்லலாம். குடும்பத்தில் இவர்களே ஒரு தூணாக இருப்பார்கள். பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்க கிட்ட பிறந்தவங்க பெற்றோர், சகோதரர், நண்பர்கள் இவங்க எல்லாமே ஒரே உயிராதான் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகக்காரர், அற்புதமான ஒரு மேசராசிக்காரர் என்று கூட சொல்லலாம். ஆனா சில நேரங்கள்ல இவர்களான நேர்மையான பேச்சு கடினமாக தோன்றும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரிதான் இருக்கும்.
ஆனா அது உள்ள இருக்கிற பாசத்தினால மட்டும்தான் அப்படி பேசுவாங்க. இப்போது வந்து மேசக்காரன் இரவுல பொருள் கொடுத்தா அதிர்ஷ்டம் சுருங்கும். இத நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சூரியன் வந்து இரவின் அதிபதி. இரவு நேரம் என்றாலே சூரியன் வந்து மறையிற நேரம். அந்த நேரத்துல பொருள் கொடுத்தா அவங்ககிட்ட இருக்க அதிர்ஷ்டம் எல்லாமே இரவு எப்படி மங்குதோ அதே மாதிரி அதிர்ஷ்டம் நைட்ல வந்து மங்கி போயிருன்னு சொல்றாங்க. அதனாலதான் மேஷ ராசிக்காரனங்க எப்பவுமே எக்காரணத்து கொண்டும் நைட்ல யாருக்கும் எந்த பொருளுமே கொடுக்காம இருக்கிறது நல்லது. எதுவா இருந்தாலும் பகல் நேரத்துல கொடுக்க வேண்டும். சூரியன் மறைந்த பிறகு உன் வீட்டில் இருந்தோ உன் கையில் இருந்தோ பணமோ பொருளோ நகையோ ஒரு தயிர் கூட வீட்டிலிருந்து நீ உன் கையால் வேறு ஒருவருக்கு கொடுக்க கூடாது. இது வந்து ஆணித்தனமா சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அதிர்ஷ்டம் அனைத்தும் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போயிரும். ராசிக்காரங்க யார்கிட்டயும் எந்த பொருளும் இரவுல கொடுக்காத வரையும் உங்க வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இப்போ மேச ராசிக்காரங்க தீ போல துளிச்சு தண்ணி போல தணிக்கிற ராசி. காய ஆனாலும் கண்ணீர் காட்டாத மனசு, ஆனா அன்புக்காக உயிரை கொடுக்கிற நெஞ்சு. இவங்க கிட்ட நம்பிக்கை இருந்தா உலகமே நம்மோட இருக்கும். ஆனா கள்ளத்தனம் நடந்துச்சுன்னா காற்றை கூட இவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். மேச ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். யாருக்கிட்டையுமே நீங்க எந்த பொருளையும் நைட்ல கொடுத்து வாங்க கூடாது. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பத்தி முழுமையா பார்க்கலாம். அதாவது ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே பொறுமையோட கலந்த நேர்மை இருக்கும்னு சொல்லலாம். அன்பு அமைதி சேர்ந்து இருக்கும் ஒரு கூட்டம்னு கூட சொல்லலாம். இவங்க பேசுறது மெதுவா இருக்கும், ஆனா மனசுல நெருப்பு மாதிரி தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு விஷயத்த கைவிட மாட்டாங்க, முடிவெடுத்தா முடிவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களோட ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்துட்டா தான் தான் முடிவு எடுக்கணும், மற்றவங்க அந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றைதான் அவங்க நினைக்க போறாங்க. இதுதான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களோட ராசி அப்படின்னு பார்த்தா வெள்ளி கிரகத்தால ஆளப்படும் ராசி அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்களுக்கு அழகு, இசை, காதல், மன அமைதி எல்லாமே நிறையவே இருக்கும். ஆனா சில நேரம் அதே வெள்ளி தான் இவங்கள சோதிக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது கரெக்டு தான். ஆனா அவங்களுக்கான குணம் சில நேரம் நல்லதாவே முடியும், சில நேரம் சின்ன சின்ன தீமைகளும் வரும். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில முக்கியமா நினைச்சு நடப்பது நம்பிக்கை. ஒருத்தரை நம்பிட்டா உயிரை கொடுக்குற அளவுக்கு அன்பையும் கொடுப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கைய கலக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு முறை மனசு நொந்து போச்சுன்னா மீண்டும் பழைய மாதிரி ஆகவே மாட்டாங்க. அது அவங்களோட பெரிய வலிமையும் அதே நேரத்துல இவங்களோட பலவீனம்னு கூட சொல்லலாம். இவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ஆனா மனசுல பெரிய கனவுகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. குடும்பம், வீடு, வேலை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில சாதாரணமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் எப்பொழுதுமே இருக்கும். ரிஷபராசிக்காரங்க சும்மா இல்ல, நீங்க பார்க்கும் சின்ன மனிதர் தான் நாளைக்கு பெரிய சாதனை செய்யற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அது அவங்களோட பொருள் தான். அவங்களோட கடின உழைப்பால சம்பாரிச்சது ரிஷபராசிக்காரன் ஒரு ரூபா கூட சும்மா போக விட மாட்டான். காரணம், அவங்க காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த ராசிக்காரங்க ஒரு இடத்துல வந்து முக்கியமான ஒரு சொல் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, இந்த ஒரு பொருளை மட்டும் யாருக்கும் கொடுக்க கூடாது, கொடுத்தா ரொம்ப கஷ்டம் வரும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரையும் அது என்னன்னா அவரோட மன அமைதி. மன அமைதியை வந்து ரிஷபராசிக்காரனை பொறுத்த வரையும் மன அமைதியை வந்து யாருக்குமே கொடுக்க கூடாது. யாராவது இந்த இவரோட அமைதியை கலக்கிட்டாங்க அப்படின்னா இவரோட வாழ்க்கையில தலைகீழா ஆகும். மன அமைதி இவருக்கு மன அமைதி தான் இவங்களுக்கு வந்து எல்லாமே. அதையே கைவிட்டா ரிஷபராசிக்காரன் ரிஷபமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால யாரா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அந்த அமைதியோட பொக்கிஷத்தை காப்பாற்றணும். இவங்க காதல் பண்ணும்போது முழுசா மனசை கொடுக்கறவங்க. காதலிக்கிறவங்களுக்கு முழு உலகமே இவங்க தான். சற்று மாதிரியும் இருக்கும். ஆனா பிரிவுன்னு வந்துட்டா ரிஷபராசிக்காரங்க உடனே மறக்க மாட்டாங்க. நீண்ட நேரம் நினைவுல வச்சுக்குவாங்க. ஆனா நாளை வாழ்க்கை முன்னோக்கி போகணும் என்பதுல தைரியத்தை காட்டுவாங்க. நல்ல விஷயத்துல இவங்க சுத்தமா உண்மையானவங்களா இருப்பாங்க. ஒருத்தரோட நட்பு வச்சு வருஷத்துக்கும் அன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க மேல ஒரு நட்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க ஆழமா நினைப்பாங்க. அதுவே ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கணக்குல வச்சுட்டே இருந்துட்டு எப்போ எந்நேரம் ஆனாலும் அவங்க அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான டைம் வரும்போது அவங்க கிட்ட அதை சொல்லி சொல்லி காட்டுற பழக்கம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும்.
ரிஷபக்காரன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே வேலைக்காரன் என்ற சந்தோஷப்படலாம். நேரம் வரும், பொறுப்பா இருப்பான், தப்பா நடந்தா உடனே சீர் செய்வாங்க. அவங்க கிட்ட எதையாவது ஒப்படைச்சா நிம்மதியா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க ஒரு வீட்டுல அமைதியா வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப மெயினா இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஆனா பெரிய தப்பு நடந்தா குடும்பத்துக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டாங்க. இதனால ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்களோட கோபம் மெதுவா தான் இருக்கும். ஆனா வந்தா சுனாமி மாதிரி இருக்கும். அந்த கோபத்தை தாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால ரிஷபராசிக்காரங்களை சின்ன விஷயத்துக்காக ஏசாதீங்க. மௌனமா இருந்தா இவங்களோட உலகம் அழகா இருக்கும். இவங்களுக்கு இயற்கை, இசை, அன்பு, உணவு, நல்ல வாசனை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில ரிஷபராசிக்காரங்க நல்ல கலைஞர்கள், பாடல்கள், கைவினையர்கள் ஆவாங்க. ஏனெனில் வெள்ளி கிரகம் இவருக்கு கலை உணர்ச்சிய கொடுக்குது. நேர்மையான வாழ்க்கை, உறுதியான மனசு, அழகான கனவு இதுதான் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை. ஆனா எப்போதும் நினைவுல வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, உன் அமைதி, உன் மன அமைதி தான் உனக்கு பொக்கிஷம். அதை பிறருக்கு கொடுத்தா வாழ்க்கை உனக்கு சோதிக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க நீங்க எப்பொழுதும் நிம்மதியா சிரிச்சுக்கிட்டு உன் வழியில போய்கிட்டே இருக்கணும். உனக்குன்னு யாரும் போட்டி கிடையவே கிடையாது. உலகம் சத்தம் போட்டாலும் நீ உன் வேகத்துல உன் பாதையில நடந்துக்கிட்டே இருக்கணும். உன்னை சும்மா சிரிப்பு கூட யாராவது அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன் மன அமைதிய உன்னோடையே வச்சுக்கணும். ஓ, ரிஷபராசிக்காரங்களை பார்த்த உடனே நம்பிக்கையும் சாந்தமும் அமைதியும் இருக்க மாதிரி தோணும். இவங்களோட முகத்துல ஒருவித அமைதி இருக்கும். ஆனா அந்த அமைதி தான் இவங்களோட அடையாளம் கூட சொல்லலாம். வெளியே பேசுறது மெதுவா இருக்கும். ஆனா மனசுல ஒரு பெரிய சக்தியே வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எந்த விஷயமும் எளிதா கிடைக்கவே கிடைக்காது. ஆனா ஒரு முறை கிடைச்சிட்டா அதை இவங்க என்னைக்குமே விட மாட்டாங்க. கஷ்டம் வந்தாலும் மனம் தளர மாட்டாங்க. ரிஷப ராசிக்காரங்க கஷ்டம் வந்தா அதை தாங்கறதுல தான் நம்ம வலிமை இருக்குன்னு நம்புவாங்க. வாழ்க்கையில இவங்களுக்கு முக்கியமானது நிலைத்தன்மை. வீடோ, வேலை வாய்ப்போ, உறவோ எதுவாக இருந்தாலும் நிலைத்து நிற்கணும் என்பதுதான் இவங்களோட எண்ணம். அதனாலவே இவங்க எளிதா குழப்ப முடியாது. அதுல யாராவது இவரோட அமைதியை குலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனைன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சோதனைக்கேத்த ஒரு முக்கியமான வாக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒத்து போகணும். இந்த ஒரு பொருள் மட்டும் யாருக்கும் கொடுக்க கூடாது. கொடுத்தா கஷ்டம் வரும். அது என்ன அப்படின்னா மன அமைதி தான். மன அமைதியை யாருக்காகவும் இவங்க விட்டு கொடுக்க கூடாது. ரிஷப ராசிக்காரங்க உன் மனச அமைதியை காப்பாற்றணும். யாராவது உன்னை கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா, உன் அமைதியை குலைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நீ திணற ஆரம்பிச்சிருவ. ஏன்னா உனக்கு அந்த சக்தி அமைதியில தான் இருக்கு. நீ சத்தம் போடும்போது உன் வலிமை குறையும். ஆனா நீ அமைதியா இருந்தா உலகம் உன் கூடவே வரும். ரிஷபராசிக்காரிங்க காதலிக்கிறதுமே வேற மாதிரி. இவங்களோட காதல் ஒரு சாதாரண அன்பு இல்ல. அது முழுசா மனதிலிருந்தே வரும் அன்பு. ஒருத்தரை விரும்பினா முழுசா மனசு கொடுத்து விடுவாங்க. ஆனா அந்த நம்பிக்கைய துரோகம் பண்ணிட்டா அந்த ரிஷப ராசிக்காரங்க மறுபடியும் அதே மாதிரி யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு முறை நொந்து போன மனசு, அதாவது ஒரு தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க கிட்ட அந்த புன்னகைய வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நட்பு விஷயத்துல இவர் எளிமையா இருப்பாங்க. ஆனா மிகுந்த நம்பிக்கை வைப்பாங்க. ஒருத்தவங்க இவங்களோட நண்பனா, அதாவது இவருக்கு குடும்பம் மாதிரி நினைச்சுக்கலாம். ஒரு நண்பன் அப்படிங்கறது இவங்க குடும்பம் மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த நண்பன் பின்னால துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க பேசவே மாட்டாங்க. எப்பொழுதும் பேச மாட்டாங்க. மனசுல இருந்து அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நிம்மதினா சின்ன விஷயங்களை பிடிக்கும். வீட்ல சுத்தமா இருக்கணும், சுவையான உணவு, இனிமையான பாடல், நெருங்கியவரோட நேரம் இதெல்லாம் இவங்களுக்கு பேர் ஆனந்தம்னு கூட சொல்லலாம். இவங்களோட மகிழ்ச்சி எப்பொழுதும் பெரிய விஷயங்கள்ல கிடையவே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அவங்களோட மகிழ்ச்சி எல்லாமே அடங்கி இருக்கு. வேலை நேரத்துல பார்த்தா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பொறுமையுள்ளவங்களாக இருப்பாங்க. கையில வேலைன்னு வந்துட்டா அதை முடிக்காம விட்டுட்டு போகவே மாட்டாங்க. இவங்களை நம்பி வேலையை ஒப்படைச்சா சும்மா சாந்தமா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் கூட இருக்கு. இவங்க என்னைக்குமே தப்பா நடக்கவே மாட்டாங்க. ரிஷப ராசிக்காரங்க மனசுல நிம்மதியா இருந்தா இவர் உலகத்தையே கையில வைக்க முடியும். ஆனா அந்த அமைதி குலைஞ்சா இவரோட வாழ்க்கை குழப்பமாகும். அதனாலதான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து காசு போனாலும் பரவாயில்ல, ஆனா மன அமைதி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கணும். யாரு
யாருக்காகவும் உன் மன அமைதியை வந்து விற்காத. யாராவது கஷ்டப்படுத்தினா மௌனமா போயிட்டே இரு. உன் அமைதி காப்பாத்தினா வாழ்க்கையில எப்பவுமே உனக்கு உன்னை காப்பாத்தும். நீ எப்போதும் அமைதியா சிரிச்சுக்கிட்டே உன் பாதையில தன்னம்பிக்கையோட போயிட்டே இருந்தா நீ மெதுவா போனாலும் நீ போற திசை சரியானதா தான் இருக்கும். நீ தான் உன் வாழ்க்கையில பெரிய வரம். உலகம் உன்னை புரிஞ்சுக்காத நாள்ல கூட உன் அமைதி உன்னை புரிஞ்சுக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க, உன் அமைதியே உன் உயிர். யாருக்காவது அதை கொடுத்துட்டா வாழ்க்கை உன்னை சோதிக்கும். அதனால நீ சாந்தமா நிதானமா நிம்மதியா இரு. அப்பதான் உன் வாழ்க்கையில எப்பொழுதும் பசுமையா இருக்கும். அதாவது இப்ப ரிஷபராசிக்காரங்கன்னு சொன்னாலே அமைதியா, என்னதான் அவங்க அமைதியா இருந்தாலும் ஏதோ ஒரு அவங்க மனதுக்கு பிடித்தவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சுனாமி மாதிரி கோவம் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிப்பாங்களோ தவிர திரும்ப அவங்க மேல அந்த பாசம் வரவே வராது. ரிஷபராசிக்காரவங்களை பார்த்தாலே இது வந்து எப்படின்னா, இவர் வந்து மெதுவா நடப்பாங்க. ஆனா ஒவ்வொரு அடியும் பொருள் நிறைந்ததுன்னு கூட சொல்லலாம். வேலையோ உறவோ காதலோ எதுவா இருந்தாலும் ஒரு முறை மனசு வச்சா அதை விட்டுட்டு விடவே மாட்டாங்க. அதுதான் இவரோட சிறப்பு. சில நேரம் சோதனைன்னு கூட சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில முக்கியமானது நம்பிக்கை. ஒருத்தர் நம்பி அவனை சொன்னதுக்காக உயிரே வைக்கும் அளவுக்கு பாசம் கொடுப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை கெடுத்தா முடிஞ்சது. அந்த ரிஷபம் அதே மாதிரி திரும்பவே மாட்டான். அந்த புண் உள் மனசுல எப்பவும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பயுமே எளிமையா இருப்பாங்க. ஆனா அவன் மனசு சிம்மம் தான் சொல்லலாம். இவருக்கு வாழ்க்கையில பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயமும் நாளைக்கே நடக்கணும் என்ற அவசரம் இவருக்கு கிடையாது. மெதுவா நடந்தாலும் சரி, ஆனா அது சரியான நேரத்துல நடக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கொள்கையாவே இருக்கு. இந்த ரிஷப ராசிக்காரங்களை பார்த்தாலே சில நேரம் சும்மா இருப்பேன் மாதிரி தோணும். ஆனா அவன் சும்மா இல்ல. அவன் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சரி தவறை அளந்து பார்த்துதான் முடிவு பண்ணுவான். இவன் கோபம் மெதுவா வரும், ஆனா வந்தா அடக்க முடியாது. காரணம் அவன் அமைதியை யாராவது குலைச்சிருவாங்கன்னு அவன் மனசு சொல்லும். அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு மன அமைதி தான் உயிர். அதை யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உனக்கு திசை மாறி விடுவாங்க. மன அமைதி போனா ரிஷபன் தன்னை மறந்து விடுவான். அவனோட வழக்கம், சிரிப்பு, பேச்சு எல்லாம் மாறிடும். ஆனா அந்த அமைதியை மீட்க அவன் என்ன தியாகம் செய்தாலும் செய்ய தயங்கவே மாட்டான். ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்களை காதலிச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்போதும் ஆழமா தான் இருக்கும். அவன் விரும்புறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும், அவங்களுக்கும் சிரிப்பா இருக்கணும் என்பதே. அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், அவங்க சிரிப்போட இருக்கணும் எப்பொழுதும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையா இருக்கும். ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் அமைதி தான், அவங்களுக்கு மன அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. அது யாராலையும் கெட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில இப்ப மத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க பத்தியா, அது வந்து மன அமைதியை மட்டும் அவங்க யார்கிட்டயுமே கொடுக்க கூடாது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு காசு, நிலம், காதல் எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமானது அவனோட அமைதின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. அந்த அமைதி தான் அவனோட ஆன்மா. யாருக்காவது அதை கொடுத்துட்டா அவன் தன்னை இழந்து விடவே மாட்டான். அதாவது ரிஷப ராசிக்காரங்க இனி வாழ்க்கையில எப்பொழுதுமே. வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்று ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி வித்தியாசம். அது என்னன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க என்றாலே உள்ள ஒரு மனசு வந்து திசை மாறும், காற்று மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒரே நேரத்துல சிரிப்பாய், ஒரே நேரத்துல சிந்திப்பாய், ஒரே விஷயத்துல 2 திசை யோசிப்பா. அதுதான் உன்னோட தனித்துவம். மிதுன ராசி சொந்தம் கிரகம் தான் புதன். அதனாலதான் உங்களோட பேச்சு, புத்தி, விவாகம், வேகமான சிந்தனை எல்லாமே மற்றவங்களை வியக்க வைக்குது. மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே பேச்சுல சும்மா அசத்துவாங்க. அவங்களோட வாய் திறமைக்கு என்ன நெருப்பு பறக்கும் அளவுக்கு கருத்து சொல்லுவாங்க. சொல்ல வேண்டியத நேரமா அழகா கலக்கலா சொல்லுவாங்கன்னு கூட சொல்லலாம். இதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தன்மை இருக்கு. நண்பர்கள் வட்டம் பெருசா இருக்கும். எங்க போனாலும் இவங்களோட சிரிப்பும் ஒளியும் கலாட்டாவும் நகைச்சுவையும் அந்த இடத்த ஜொலிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடம் ஜொலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். தங்கம் போல ஜொலிக்குதுன்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரனுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை பிடிக்காது. தினமும் புதுசா ஏதாவது நடக்கணும், புதுசா யாரையாவது சந்திக்கணும், புதுசா அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆவி துடிக்க வேகம் எப்போதுமே புதிதாகவே இருக்க செய்யும். அதனாலதான் இவங்களோட ஒரே வேலை நீண்ட நாட்களுக்கு பிடிக்காது. ஒரே சூழல் இவர்களை சலிக்க வைக்கும். மாற்றம் தான் இவங்களுக்கு உயிர்னு கூட சொல்லலாம்.
இவங்க வந்து தங்களோட மூளைய வேகம் காரணமா எல்லாருக்கும் முன்னாடி யோசிப்பாங்க. எதையும் ஒரே நேரத்துல 2-3 கோணத்துல பார்க்கும் திறமை இவங்களுக்கு இருக்கு. இதனால சில சமயம் இவங்கள மற்றவங்களுக்கு தெரியாமலே அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்லுவான், ஆனா உண்மையா இவங்களோட மனசு மழலை போல தங்கம். கசப்பா சொன்னாலும் இதயம் வந்து சுத்தமானது. மிதுன ராசிக்காரன் பேச்சுல வல்லவன். இது பேசிய மனதை மயக்கிடுவாங்க. பேசுறதுக்கு இவங்களுக்கும் ஒரு கலை மாதிரி. இதனால துறையில இவங்களுக்கு பொருத்தமானது. ஊடகம், பத்திரிக்கை, ஆசிர்வாதம், வணிகம், விளம்பரம், கல்வி மற்றும் ஐடி துறை. புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தால இவர்களுக்கு கணக்கு புத்தி அபாரம். வணிக அறிவு, வாக்கு சாதுரியம், புத்திசாலித்தனம் இவங்களோட அடையாளம்னு கூட சொல்லலாம். மிதுன ராசி பெண்கள் அப்படின்னு சொன்னாலே இன்னும் அசத்தலாதான் இருக்கும். இவங்க எப்போதுமே ஸ்மார்ட், நாகரிகம், அழகு, சுத்தம், கலரு, ஸ்டைலு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரே நேரத்துல வீட்டையும் வேலைகளையும் தங்களோட கனவுகளையும் சமநிலையில வைக்க தெரியும் இவங்களுக்கு. இவங்களோட மனசு குழந்தை மாதிரி, ஆனா முடிவெடுப்பது அனுபவம் உள்ள பெரியவங்க மாதிரி. மிதுன ராசி ஆண்கள் மிகவும் அன்பானவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களோட பிரச்சனை ஒரே விஷயத்துல நீண்ட நேரம் ஈடுபாடு காட்ட முடியாது. இவங்களோட மனம் எப்பொழுதுமே புதுசான யோசனைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்களுக்கு வாழ்க்கை என்றாலே ஒரு விளையாட்டு போல இருக்கும். ஆனா காதல்னு வந்தா இவங்களோட மனம் வந்து மாறவே மாறாது. காதல் வந்து இவங்களை அமைதியாக்கும்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கைன்னு பார்த்தாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் ஒரு புத்தகம் தான். தினம் புதிய பக்கங்கிற மாதிரி இவங்களோட காதல் வந்து மனம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். பேச்சால நிறைந்தது, சிரிப்பால கலந்தது. இவங்களுக்கு காதல்லையே சுதந்திரம் வேண்டும், கட்டுப்பாடு பிடிக்காது. இவங்களோட காதல் வந்து தோழமையா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நேசித்தாலும் முழுமையா தான் நேசிப்பாங்க. ஆனா சிறிது பாசாங்கு, நகைச்சுவை கலந்த உறவாகத்தான் இவங்களுக்கு பிடிக்கும். இவர்களோட காதலர் வந்து எப்பொழுதும் புதுசாக உணர வைப்பாங்க. இல்லைன்னா இவங்களோட மனசு வந்து வேற திசைக்கு போயிரும். தொழில் வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க மொத்த கற்பனைக்கும் புத்திக்குமான விளையாட்டு. அதனால இவங்களுக்கு வேலையில புதுசா யோசிக்கிற வேலைகள் தான் சீரா இருக்கும். பத்திரிகை, விளம்பரம், வணிகம், கம்ப்யூட்டர், மீடியா, பேச்சாளர் வேலைகள் இவங்களுக்கு மிகவும் ஏற்றது. இவங்களோட கைகள், பேச்சு, அறிவு இந்த 3ம் சேரும் இடத்துலதான் இவங்களோட வெற்றி வந்து நிச்சயமா இருக்கு. நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க எளிதா நண்பர்களை சேர்க்கிறவர்கள் தான். இவங்களோட நகைச்சுவை பேச்சு, புரிதல் எல்லாமே மற்றவங்களை வந்து ஈஸியா இழுத்துருன்னு சொல்லலாம். ஆனா சில நேரம் இவங்களோட மனசு மாறும் தன்மை நண்பர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். ஆனாலும் உண்மையில இவங்களோட நட்பு வந்து அழகானது, உண்மையானது, நினைவுல நிற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். வாழ்க்கை முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு ஆர்வமான விளையாட்டு மாதிரி பார்ப்பாங்க. அவங்களோட சோகத்தை கூட சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனையிலையும் தங்களோட புத்திசாலித்தனத்தால ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதை ஈஸியா சரி செய்யக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களோட வாழ்க்கையில ஒளியும் நிழலும் 2 கலந்து இருக்கும். ஆனா எப்போதுமே ஒளி வந்து மேலோங்கி தான் இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பு, சிரிப்பு, பேச்சுத்திறன், நகைச்சுவை, கலை உணர்வு, வேகமான முடிவு இவை எல்லாமே இவங்களோட ஆசைன்னு சொல்லலாம். தீமை அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைதி இல்லாம இருக்கிறது, மனம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், சில நேரம் ஓவரா யோசிக்கிறது, முடிவுல வந்து குழப்பமா இருக்கிறது இவை இவங்களோட குறைகளாகவும் சொல்லலாம். ஆனா இவர்களோட மனசு எப்பொழுதுமே நல்வழிக்கு மட்டும்தான் போகும். மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரையும் நேத்து நடந்தது சரி, இன்னைக்கு புதுசு பக்கம் திருப்பணும், இதுதான் இவங்களோட நம்பிக்கை. இதனால எப்போதுமே வளர்ச்சி நோக்கத்தோட தான் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க தங்க மனசுல நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒருத்தர்னு சொல்லலாம். ஆனா இந்த ராசிக்காரங்களோட வாழ்க்கை எத்தனை ஒளியோட இருந்தாலும் இரவு நேரத்துல இந்த ராசி பொருள் வேற யாருக்கும் நைட்ல கொடுக்க கூடாது. இது வந்து பழமையான சொல்லுன்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரனுக்கு வெளிச்சம் வந்து தீ, வெளி, நெருப்பு இவையெல்லாம் நள்ளிரவில் தங்களோட ஆவி சக்தியோட மோதும் என நம்பிக்கை உண்டு. அதனால அந்த நேரம் அமைதியா இருக்கிறது நல்லது. முடிவாக சொல்ல போனா மிதுன ராசி ஒரு சிரிப்பு, ஒரு சிந்தனை, ஒரு வித்தியாசம். இவர்களோட மனம் ஒரு வானிலை மாதிரி, ஒவ்வொரு நிறமுமே தனி அழகு. இவர்களோட வாழ்க்கை யாருக்குமே போரிங்கே கிடையாது. புதுசா கலரா அறிவோட ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளையும் எழுதுவாங்க இவங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு வாங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி. அதுல ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறதும் புது அனுபவம் தான் அவங்களுக்கு.
அப்படி சொல்லும் பொழுது பார்த்தோம்னா அந்த மிதுன ராசிக்காரங்க நைட்டு நேரத்துல எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு புது முடிவையும் மற்றவங்க கிட்ட சொல்லாம இருந்தா தான் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வெற்றி. எக்காரணத்து கொண்டும் நைட்டு நேரத்துல ஒரு பொருளை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட ஐடியாவை மற்றவங்களுக்கு இருட்டு நேரத்துல தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க செல்வம் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அறிவு அனைத்தும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும். உங்க ஐடியாவை நைட்டு நேரத்துல யாருக்கும் நீங்க எதுக்காகவும் கொடுக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் காலையில் நேரத்தில் கொடுப்பதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடும். மிதுன ராசிக்காரங்களோட மனசு காற்று மாதிரி பிடிக்க முடியாதுன்னு நம்ம உணர்ந்திருப்போம். சில சமயம் புயல் மாதிரி வேகம், சில சமயம் மெல்ல மலை மாதிரி அமைதி. இதுதான் இவங்களோட வாழ்க்கை. இவங்க ஒரு நாள்ல 100 யோசனை பண்ணுவாங்க. அதுல 10 வெற்றி அடையணும்னா அதை வச்சு உலகத்தையே வியக்க வைப்பாங்க. மிதுன ராசி ஒரு இரட்டை முக ராசின்னு கூட சொல்லலாம். அதனால இவங்களுக்குள்ள எப்போதுமே 2 குரல் பேசும். ஒன்று போயிட்டு செய் அப்படி சொல்வது, இன்னொன்று சற்று யோசி அப்படின்னு சொல்லும். இந்த 2 குரலுக்குள்ளதான் இவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுதான் இவங்களோட வலிமையும் கூட. ஒரே கோணத்துல யோசிக்காம பல திசைகளை பார்த்து இவங்களோட வெற்றி காரணமே அதுதான். எப்பொழுதுமே எந்த விஷயத்தையும் அவங்க ஒரே கோணத்துல யோசிக்க மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் அறிவு ஒரு வியாபாரம் மாதிரி. ஒரு விஷயத்தை கேட்டா அதை உடனே புரிஞ்சுக்குவாங்க. புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம் இவங்களோட ரத்தத்திலேயே கலந்திருக்குது. அதாவது புத்தகம், இன்டர்நெட் அனுபவம் எது கிடைச்சாலுமே அதுல இருந்து புதுசா ஏதாவது கத்துக்கணும். இதனால இவங்களோட பேச்சு எப்போதுமே அர்த்தம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களோட மனசு மெல்லியதாக இருக்கும். வெளியே சிரிச்சாலும் உள்ள சில நேரம் தனிமையோட இருப்பாங்க. எவருக்கும் சொல்ல முடியாத சிந்தனைகள் இவங்களோட மூளையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சிந்தனை தான் இவங்களோட கலைன்னு கூட சொல்லலாம். இவங்களோட படைப்பாற்றல்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களோட குடும்பத்துல சிரிப்பை பரப்புவாங்க. இவங்களால வீட்டுக்குள்ள எப்போதுமே ஒரே ஜாலியா தான் இருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதும் கலகலப்பா தான் இருக்கும். ஒரு பாசம், ஒரு உயிர் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை பிடிக்காது. சில சமயம் உறவுகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா இவங்களோட நெஞ்சு தங்கம்னு சொல்லலாம். ஒருவரை கோபமாக பார்த்தாலும் அடுத்த நொடியே சிரிச்சே பழகுவாங்க. காதல் பக்கம்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்களோட காதல் ஒரு கதை அல்ல, ஒரு புதினம்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் இருக்கும். இவங்களுக்கு காதல் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு விளையாட்டு, ஒரு கலை. நேசிப்பதும் பேசி பேசி பிரியம் மூட்டுவதும் இவங்களோட ஸ்டைலாவும் இருக்கும். காதல்ல சுதந்திரம் வேண்டும், கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் மனசு காயம் அடைஞ்சிட்டா நீண்ட நாட்களுக்கு மறக்கவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எந்த தாழ்விலிருந்தும் மேலே வர புத்தி இவங்களுக்கு இருக்கும். பணம் கிட்டும். ஆனா நீண்ட காலம் ஒரே இடத்துல இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்களோட அதிர்ஷ்ட புதன் கிரகத்தோட இயக்கத்துக்கு சார்ந்தது. புதன் நல்ல நிலையில இருந்தா வணிகம், எழுத்து, பேச்சு, கலை எல்லாத்துக்குமே முன்னேற்றம் உறுதிதான். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில சமயம் நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க. சில சமயம் வாதாளியாகவும் மாறுவாங்க. ஆனா உள்ளார்ந்த ஒரு தெய்வ உணர்ச்சி இவங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். நள்ளிரவுல தனியா இருந்தா தங்களோட மனசோட பேசுவாங்க. அதுதான் இவங்களோட தியானம்னு சொல்லலாம். பேச்சுல இவங்களை வெல்ல முடியாது. ஒரே ஒரு வாக்கியம் சொன்னா மனசை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களோட சொற்கள் மென்மையாக இருந்தாலும் அதுல அர்த்தம் ஆழமானதா இருக்கும். இதனாலதான் இவங்களுக்கு மக்கள் மீது செல்வாக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்களோட அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல இவங்க எது செஞ்சாலுமே அவங்களுக்கு நல்லதா மட்டுமே முடியும். புதன் கிரகத்துக்கான பச்சை நிறம் இவர்களுக்கு பொருத்தம். மாலை 5:30 to 7:30 பெரும்பாலான முடிவுகள் எடுத்த வெற்றி நிச்சயம். மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3மே இருக்கு. இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லணும். இவங்க 3 பேருமே நல்ல 3 நட்சத்திரக்காரங்களுமே நல்ல சிந்தனைக்குரியவர்கள்னு சொல்லலாம். எப்பொழுதுமே ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு பரிசோதனை மாதிரி. ஆனா ஒவ்வொரு சோதனையும் இவங்களுக்கு இன்னும் வலிமையாகத்தான் போகுது. 40க்கு பிறகுதான் இவங்களோட அறிவும் அனுபவம் நிதானம் சேர்ந்து ஒரு ஆலோசகரையே ஆக்கிவிடும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எப்பொழுதும் மிதுன ராசிக்காரங்க நிறமாய், வித்தியாசமாய், அழகாய், இவங்களோட மனமாற்றமாக இருந்தாலும் இதயம் உண்மையா இருக்கும். உலகமே மாறினாலும் இவங்களோட சிரிப்பு மாறாது. இவங்களோட வாழ்வு கலந்த காற்று போலதான் எப்போதும் புதிய திசையை நோக்கி பறக்க வைக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதும் சந்தோஷத்துல பறந்துகிட்டே
வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்று கடகராசியை பத்தி ஒரு முழுமையான ஒரு பதிவை ஒன்று நம்ம பார்க்க போறோம். கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்கு ஒரு அமைதி வரும். இதுல பிறந்தவங்கலாம் நீங்க உண்மையிலேயே மனசோட வாழ்பவர்கள். உங்க ராசிக்காரங்க சின்ன விஷயத்துக்கே உணர்ச்சி பூர்வமா நடந்துக்குவாங்க. ஆனா இந்த உணர்ச்சி தான் உங்க வாழ்க்கையோட அழகுன்னு கூட சொல்லலாம். இப்போ கடகராசிக்காரங்க என்பது ஜோதிட ராசியில 4வது ராசி ஆகும். இந்த அதிபதி அதாவது நிலா மாதிரி திடீர்னு கலங்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் மௌனமா இருப்பது. ஆனா உள்ள நிறைந்த பாசம் அப்படித்தான் இந்த ராசிக்காரங்க. இந்த ராசி ஒரு தண்ணி ராசி. அதனால இதுல பிறந்தவங்க ரொம்ப மனசோட வாழ்வாங்க. நீங்க எதையாவது விரும்பினா அதை மனசோட உணர்ச்சியோட செய்வாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒருவேளை எதுவும் உங்க மனசுக்கு எதிரா நடந்தா அதே உணர்ச்சி கண்ணீரா மாறிடும்னு சொல்லலாம். நிலா ராசி என்பதால நீங்க சந்திரக்கலையோட மாதிரி மாறி மாறி நடக்கும் மனநிலையோட இருப்பீங்க. சில நேரம் ரொம்ப குளிர்ச்சி, சில நேரம் வெடிப்பு. ஆனா உங்க உள்ளம் சுத்தமானது, யாரையும் உங்க உள்ளம் சுத்தமானது, யாரையும் பாதிக்க விட மாட்டீங்க. உங்க பாசம், உங்க அர்ப்பணிப்பு, உங்க கவலை, இது எல்லாமே ஒரு குடும்பத்துல தங்கமா இருக்குன்னு சொல்லலாம். கடகராசிக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் பாசம், உணர்ச்சி, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. பூச நட்சத்திரத்துல சொந்தமா இருக்கும் கடகத்துக்கே உயிர். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நம்பிக்கை மிகுந்தவங்களா இருப்பாங்க. ஆனா மனசோட தான் வாழ்வாங்க. குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்க ரொம்ப நெகிழ்ச்சியான மனநிலையோடவங்களா இருப்பாங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அவங்களோட நிலை உங்க மனசுக்குள்ள நுழைந்துடுன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிரம்பும். சில சமயம் உலகம் நீங்க மௌனமா இருப்பத பிடிவாதம்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அது மௌனம் அல்ல, அது உங்க தியானம். நீங்க யாரையும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, பலவீனமாவும் இருக்க மாட்டீங்க. இதுதான் உங்களோட வலிமை. நீங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பீங்க. ஆனா அதுக்காக யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காம இருப்பீங்க. இப்போ நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா அது வாழ்க்கை முழுக்க நீடிக்கும். ஆனா துரோகம் நடந்தா அது உங்க உள்ளத்துல தழும்பா இருக்கும். ஆனா நீங்க பழி வாங்க மாட்டீங்க, மௌனத்தாலதான் பழி தீர்ப்பீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க உண்மை ராசிக்காரங்கன்னு கூட சொல்லலாம். இதை யாருக்கும் பகிராதீங்க. வெளிச்சத்துல இதை சொல்லாம மன ஒளியில தான் இதை வச்சுக்கணும். முடிவான வார்த்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரகசியத்தின் நிலான்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க மனசு நிலா மாதிரி மென்மையாகவும் ஆழமானதாகவும் உங்க உள்ள யாராலும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுல ஒரு சக்தி இருக்கு, அதுதான் அன்பு. இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வாசகம்னு கூட சொல்லலாம். இத நைட் டைம்ல படிக்க கூடாது, யாருக்கும் சொல்லவும் கூடாது. நீங்க எது பண்ணாலும் நீங்க தியானம் பண்றது, நான் இந்த வேலை பண்ண போறேன், அந்த வேலை பண்ண போறேன்னு நைட் டைம்ல நீங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எந்த ரகசியத்தையுமே சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடகராசிக்காரங்கன்னு சொன்னாலே அந்த பெயர்ல ஒரு மென்மை உண்டுன்னு சொல்லலாம். இதுல பிறந்தவங்க மனசோட வாழ்றாங்க, உணர்ச்சியோட பேசுறாங்க, பாசத்தால உருவானாங்க. சந்திரன் தான் உங்க அதிபதி. அதனால நீங்க நிலா மாதிரி மாறிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த ஒளி எப்போதும் மென்மையாதான் இருக்கும். யாரை பார்த்தாலும் பாசத்தோட பேசுவீங்க. யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி உங்க மனசு உடைஞ்சு போகும். நீங்க கண்ணீரை சிரிப்பால் மறைக்கும் ராசிக்காரங்க. உங்க சிரிப்புக்குள்ளதான் ரகசியம் இருக்கும், காயம். ஆனா யாருக்கும் அதை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நல்ல மனசு கொண்டவங்க. ஆனா அந்த நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறத வெளிச்சத்துல காட்ட மாட்டீங்க. உங்க உணர்ச்சிகள் எல்லாமே கடலுக்குள்ள முத்து மாதிரி ஆழத்துல அழகு இருக்கும். ஆனா அதை மேல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த பேச்சு ராசிக்காரங்க தான் சொல்லப்படுறது. இந்த வெளிச்சத்துல யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா, நீங்க எக்காரணத்து கொண்டு எந்த முடிவு எடுத்தாலுமே அது வெளிச்சத்துல அதாவது இருட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளிச்சத்துல மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். கடகராசிக்காரங்க ஒரு குடும்பத்துக்கே உயிர் மாதிரி. நீங்க இல்லைன்னா அந்த வீடு சுகம் அங்கிடும். நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனா யாராவது உங்களை காயப்படுத்தினா நீங்க சத்தம் இல்லாம தாக்குவீங்க. நீங்க பழி வாங்க மாட்டீங்க. ஆனா அந்த நினைவு உங்க மனசுல நிலவாக இருக்கும். நீங்க அன்பு, நிஜம், உங்க பாசம் தூய்மை, உங்க இதயம் ஒரு தெய்வீகமான பாசமாயன்னு கூட சொல்லலாம். ஆனா இதை வெளி ஊடகம் புரிஞ்சுக்கவே முடியாது. சில நேரம் நீங்க உங்க உணர்ச்சியிலேயே மூழ்கி விடுவீங்கன்னு கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு பாசம்னு வந்துட்டா அது உயிராகிரும். அதனால உங்க காதல் ஒரு மாதிரி, ஆனா ஆழம் மிகுந்தது. நீங்க காதல்லையே போய் பேச மாட்டீங்க. நேசிக்கிறவங்களுக்கு நீங்க உங்க உயிரையே கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா ஒருவேளை அவங்க உங்களை விட்டு சென்றாங்க அப்படின்னா நீங்க உயிரோட இருந்தாலும் உள்ளம் காலியா போயிரும்னு சொல்லலாம். அந்த நினைவோட நீங்க வாழ்வீங்க. ஆனா அதை வெளியில காட்ட மாட்டீங்க.
கடகராசிக்காரங்க தொழில வெற்றி அடையணும்னா அமைதியிலேயே முயற்சி செய்யணும். நீங்க யாருக்கும் காட்டாம செய்யறது தான் உங்களோட வலிமை. உங்க உழைப்பை யாரும் பார்க்காம இருந்தாலும் கடைசியில நீங்க தான் மேல வருவீங்க. யாராலும் உங்க சாதனையை எடுத்துரைக்காம இருந்தாலும் அதுக்காக வருத்தப்படாதீங்க. சந்திரன் போல ஒளிருங்க, ஆனா யாரையும் காயப்படுத்தாதீங்க. உங்க வெற்றி நிதானமா தான் வரும், ஆனா நீங்க அந்த ஒளியை வெளிச்சத்துல காட்டவே கூடாது. நட்பில் நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க. ஒருத்தர் உங்க நண்பனா வந்தா நீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு தங்க மாதிரி. ஆனா துரோகம் நடந்தா நீங்க மௌனமா போயிடுவீங்க. யாரையும் வெறுக்க மாட்டீங்க, ஆனா மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்பவும் மாட்டீங்க. அதுதான் உங்களோட மன உறுதின்னு சொல்லலாம். நீங்க ஒரு முறை மன்னிச்சா மனசார மன்னிச்சிருவீங்க, ஆனா மறக்க மாட்டீங்க. நீங்க யாரும் பார்க்காத நேரத்துல அழுவீங்க, ஆனா மறுநாளே சிரிச்சு பேசுவீங்க. அதுதான் உங்களோட ஆற்றல்னு கூட சொல்லலாம். நீங்க பலவீனமா கிடையாது, நீங்க மௌனமான வழி கொண்டவர்கள் ராசின்னு சொல்லலாம். நீங்க அன்பு நம்மை அமைதியாக்கும். நீங்க யாருக்கும் தீங்கி நினைக்க மாட்டீங்க, ஆனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. கடக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மனசோட வாழ்றவங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உண்மையான மனசோட நீங்க வாழக்கூடியவங்க. உலகம் உங்களை புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க உள்ளம் அவ்வளோ சுத்தமா ஒளிர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் நிறைந்தே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்காரங்க மனசோட இருக்கிறாங்க இல்லையா? கடகராசிக்காரங்க அப்படின்னாலே நிலா மாதிரி மென்மையும் கடல் மாதிரி ஆழமும் கொண்டவங்க. நீங்க சிரிக்கிறது அழகா இருக்கும், ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எத்தனை காயங்கள் இருக்கு அதை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, ஆனா யாராவது உங்க கண்ணில் பார்த்தா அந்த உணர்ச்சி தெரியும். அதனால நீங்க தான் அரிதான ராசி. உங்க மனசு பிறருக்காக தியாகம் செய்யும் ஒரு மனநிலை மாதிரி, மலை மாதிரின்னு கூட சொல்லலாம். சந்திரன் தான் உங்க அதிபதி. அதனால நீங்க ஒரு நிமிஷம் சிரிப்பீங்க, ஒரு நிமிஷம் சோகமா இருப்பீங்க. ஆனா அந்த மாற்றம் ஒரு பலவீனம் கிடையாது, அது உங்க உணர்ச்சியின் ஆழம். அதாவது இப்ப உங்க ராசி சொல்லும் சக்தி இருளில் தான் வேலை செய்கிறது, வெளிச்சம் அதை குறைச்சிருது. அதனால நீங்க இதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்க வாழ்க்கை பல நிறங்களோட வரும். சில சமயம் அழகான மாலை நேரம் மாதிரி அமைதி, சில சமயம் கடல் புயல் மாதிரி கலக்கம். ஆனா நீங்க எந்த நிலையிலேயே இருந்தாலும் பிறருக்கு நல்லது நடக்கணும்னு மட்டுமே நினைப்பீங்க. நீங்க பிறந்ததால சிலருக்கு நிம்மதி வரும், சிலருக்கு வழி திறக்கும். ஆனா நீங்க ஒரு ஆசிர்வாத ராசின்னு சொல்லலாம். நீங்க யாரோட பேசுறது மென்மையா இருக்கும், உங்க குரல் கேட்கறதாலேயே மன அமைதி அடையும். உங்க சொற்கள் யாரையும் காயப்படுத்தாது. ஆனா யாராவது உங்க மனசை காயப்படுத்தினாங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க, மௌனமா போயிருவீங்க. அந்த மௌனம் தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். காதல்னு வந்துட்டா நீங்க அதை தெய்வமா நினைப்பீங்க. உங்க காதல் விளையாட்டு கிடையாது, உங்க உயிரோட சேர்ந்து நிற்கும் உணர்ச்சி. நீங்க ஒருத்தரை நேசிச்சீங்கன்னா அந்த காதலுக்கு நீங்க உயிரையே கொடுக்க தயங்கவே மாட்டீங்க. ஆனா அந்த காயமா மாறும் பொழுது நீங்க உலகத்தையே விட்டு விலகிடுவீங்க. யாருக்கும் அது புரியாது, நீங்க தான் தாங்குவீங்க. உங்க காதல் கதையை வெளிச்சத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. தொழிலையும் நீங்க அமைதியா உழைப்பீங்க. நீங்க யாரையும் தாண்டி பொய் பேச மாட்டீங்க, ஆனா உங்க வேலையில ஒளிர்வீங்க. யாரும் உங்க மதிப்பை உடனே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ஆனா கடைசியில நீங்க தான் வெல்லுவீங்க. உங்க வெற்றி உங்க மௌனத்தில தான் பிறக்க போகுது. நீங்க யாரையும் காயப்படுத்த விரும்பவே மாட்டீங்க. யாராவது தவறா நடந்து கொண்டாலும் நீங்க பழி வாங்கவும் மாட்டீங்க. கடகராசிக்காரங்க தங்கள் பெற்றோருக்கு உயிர் மாதிரின்னு கொடுக்க சொல்லலாம். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே ரொம்ப எளிதா புண்பட்டுருவாங்க. ஆனா அந்த புண்ணு அவன் வெளியில காட்டவே மாட்டான். சிரிச்சுக்கிட்டே அமைதியா விலகிடுவான். அவனுக்கு அன்பு என்றாலே உயிரோட சமம். ஒரு தவறான வார்த்தையை கேட்டா கூட அவனோட மனசு ஓடி போயிருன்னு சொல்லலாம். இவங்களோட அன்பை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனா ஒருத்தவங்க உண்மையா நேசிச்சா அந்த பாசத்தை காப்பாத்த உங்க ராசிக்காரன் தங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு நன்றி என்ற வார்த்தைக்காகவே நெஞ்சால சிரிப்பாங்க. ஆனா நீ மாறிட்டேன்னு சொன்னா அந்த இரவு முழுக்க அழுவுவாங்க. இதுதான் கடகராசி. வெளியில அமைதி, உள்ளே புயல்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரனுக்கு காதல் ஒரு வாழ்க்கை கனவு மாதிரி இருக்கும். அவனை நேசிச்சவனை முழுசா மனசோட பார்க்கறான். ஆனா யாராவது அவனோட உணர்ச்சியை கேலி செய்து அவன் முழுசா அமைதியா போயிட்டே இருப்பான். கடகராசிக்காரங்க சிரிச்சா சூழ்நிலையே மாறும். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசோட உருவாக்குவாங்க, உணர்வாங்க. அவங்க துன்பத்திலையும் பிறருக்காக வாழ்வாங்க. அவங்க கண்ணீர்ல சில நேரம் பிறருக்காக சிரிப்பா கூட இருக்கும். அவங்களுக்கு வேலை இருந்தாலும் குடும்ப உறவுகள், நட்பு இவையெல்லாம் தெய்வம் மாதிரி நினைப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை உடஞ்சிச்சுன்னா அவங்க உலகமே வெறுமை, ஆனா மீண்டும் எழுந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களோட மனசு மென்மை, ஆனா வலிமையோடு கலந்ததுன்னு கூட சொல்லலாம். இப்பொழுது
கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, மற்றவங்களுக்கு இது ஒரு எழுத்து மாதிரி தெரியும். ஆனா அவங்களுக்கு இது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த ராசிக்கார நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம். அவன் ஒரு தடவை நம்பிட்டானா அவங்க மேல உயிரையே வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு அழகான கவிதைன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே கடகராசிக்காரங்க இவங்களோட அமைதியை வச்சும் இவங்களோட அன்பை வச்சும் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. சிம்மராசி அதாவது சூரியன் ஆளும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை போல இவங்களோட மனசு சூடா கம்பீரமா தன்னம்பிக்கையா இருக்கும். எங்க போனாலும் ஒரு ஒளி மாதிரி பிரகாசமா தருவாங்க. ஆனா அந்த ஒளிக்குள்ள இருக்கும் நிழல யாரும் காண மாட்டாங்க. அதுதான் இவரோட ரகசியம்னு சொல்லலாம். இரவு நேரத்துல தனியா இருந்தாதான் அந்த மனசு நிழல் வெளிச்சம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க வெளியில கடுமையா பெருமையா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மெலிந்த மனது. யாராச்சும் நம்புச்சா முழுசா நம்புவாங்க. ஆனா ஒருத்தவங்கள வஞ்சிச்சா அதுவே பின் நம்ம சிம்மராசிக்காரன் மனசு திரும்ப திறக்காது. அந்த நம்பிக்கை உடைந்தா அவர்கள் அன்பும் உடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இவங்களோட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கே ஒரு உயிர் மாதிரின்னு சொல்லலாம். ஒருத்தரை நம்பினா அவரோட நிழல் போல பின்தொடருவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் கைவிடவே மாட்டாங்க. ஆனா அந்த நம்பிக்கை துரோகம் ஆனா இந்த சிம்மராசிக்காரங்க சூரியனை மாதிரி வெளிச்சம் குறையும்னு சொல்லலாம். ஆனா அவங்களே இந்த இருளை வெளிச்சமாக்கிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க உடம்போட வாழ மாட்டாங்க, இதயத்தோட வாழுவாங்க. ஆனா அவர்கள் கண்ணிலேயே பேசுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு பார்வை போதும் மனசு பிடிச்சிடுவாங்க. அவங்களோட அன்பு சாதாரணமானது கிடையவே கிடையாது. அது சூரியன் கதிரி மாதிரி திடமானது. ஒரு முறை யாராவது நேசிச்சிட்டாங்கன்னா அந்த அன்பு காலம் முழுக்க நீடிக்கும். அதுக்காக தியாகம் செய்வாங்க. துன்பத்தையும் சிரிச்சே தாங்குவாங்கன்னு கூட சொல்லலாம். நம்பிக்கை இவங்களோட வாழ்க்கையில மூச்சுன்னு சொல்லலாம். நம்பிக்கை இருந்தா சிம்மராசிக்காரங்க உலகத்தையே வென்றுவாங்க. நம்பிக்கை போச்சா அந்த உலகமே கரைந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவங்களோட நம்பிக்கை ஒரு புனித மாதிரி. அதை உடைக்கவே கூடாது. அதாவது இவங்க இரவு நேரத்துல யாருக்கிட்டையுமே மனசு விட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னை யாராவது புரிஞ்சிருக்காங்களா இப்படி தங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே. ஆனா வெளியில ஒரு கம்பீரமும் யாருக்கும் அந்த உள்ளுணர்வை காட்டவே மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்க எப்போதுமே லீடர் மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த லீடர்ஷிப் ஒரு முகமூடி அல்ல, அது அவங்களோட ஒரு இயல்புன்னு சொல்லலாம். எவருக்கும் துன்பம் வரக்கூடாது என்பதற்காகவே தாமே துன்பத்தை தாங்கி கொள்வாங்க. இரவு நேரத்துல அந்த நெஞ்சம் வெடிச்சாலும் பகலில் சிரிச்ச முகம்தான் காண்பாங்க. இவங்க ஒவ்வொரு உறவையும் ஒரு கலப்படம் மாதிரி உருவாக்குவாங்க. யாரையாவது நேசிச்சாங்கன்னா அந்த நேசம் பொறாமை இல்லாத ஒரு பேரன்பாத்தான் இருக்கும். ஆனா அந்த அன்பை யாராவது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆழமா இருக்கும்னு கூட சொல்லலாம். அதனாலதான் சிம்மராசிக்காரங்க காதல்ல சிம்மத்தன்மை, கடுமை, காத்தல், பெருமை, ஆனால் உள்ளுக்குள்ள மென்மை. நம்பிக்கை தான் இவங்களோட உயிர். ஒரு தடவை நம்புனாங்கன்னா எப்பவுமே நம்புவாங்க. ஒரு தடவை சந்தேகம்னு வந்துட்டா மறந்துடுவாங்க. அந்த வரி சிம்மராசிக்கே பொருந்தும்னு சொல்லலாம். ராசிக்காரங்களே இந்த ராசிக்குள்ள பூர்வ புண்ணியம் மிகுந்தவர்கள். மகம், பூரம், உத்தரம் இதுதான் இவங்களோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரே கம்பீரம், ஆனா மனசு குழந்தை மாதிரி. யாராவது அழுதா அவங்களுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். ஆனா அதை காட்ட மாட்டாங்க. இரவு நேரத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தரா இருந்தா, அதாவது அவங்க மனசு நினைவுகளோட பேசும். பழைய அன்பு, பழைய நம்பிக்கை, பழைய துரோகம் எல்லாம் ஒரு பிம்பம் மாதிரி தோன்றும். ஆனா அந்த நினைவுகளோட இவர்களோட வலிமை அதை இவர்களை கட்டி நிக்க வைக்கும். நம்பிக்கை உடைந்த அனுபவம் இவங்களுக்கு கடினம். ஆனா அதிலிருந்து இவங்க வலிமை பெற்றுவாங்க. ஒருவர் துரோகம் செஞ்சா அந்த வலி அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அந்த பாடம் தான் அவங்களை இன்னும் பிரகாசமாக்கும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்தா அந்த மனிதனோட உலகமே மாறிடும். அவங்க கொடுக்கும் அன்பு ஒரு முறை கிடைச்சா மீண்டும் வேற யாரிடமும் கிடைக்காத அளவுக்கு அந்த அன்பை கொட்டி தீப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த அன்பை தகுதி இல்லாதவர் உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சிம்மத்தின் மனசு கல்லா மாறும். நம்பிக்கை இவங்களுக்கு தெய்வம். ஆனா இந்த பேச்சை யாருக்கும் கொடுக்க கூடாது. இது சிம்ம ராசிக்காரங்க மனதின் ரகசியம். வெளியில் அவர்களை கண்டால் சிங்க மாதிரி, ஆனா உள்ள ஒரு குழந்தை மாதிரி. நட்சத்திரங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க பிரகாசிக்க பிறந்தவர்கள், ஆனா உங்க ஒளி யாருக்கும் எளிதா கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். அதனாலதான் இந்த இரவு நேர உரைய உங்களுக்கு சொல்றேன். இத பகிரவும் கூடாது. நம்பிக்கை போல இதை என்னைக்குமே பாதுகாத்து வைக்கணும். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனோட பிரகாசம்.
இதயத்தின் தைரியம், நம்பிக்கையின் உயிர், அன்பின் ஆழம், துரோகத்தின் தாங்கல். ஆனா இது எழும் ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே மன அழுத்தம், நம்பிக்கை, காதல் இதெல்லாம் 2ஆம் பாகம்தான். அவங்கள பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஒரு ரகசியமா வச்சுட்டே இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மேடை மாதிரி. வெளியில் எல்லாருக்கும் அவங்கள பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க. ஆனா அவங்களோட உண்மையான உணர்ச்சி அந்த மேடைக்கு பின்னால் தான் இருக்கும். அந்த பின்னணியில் தான் அவங்களோட நம்பிக்கை, வலி, நினைவுகள், ஆசை, பயங்கள் எல்லாமே இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கே தெரியாது சில சமயம் நான் ஏன் இவ்வளவு நம்புறேன் மற்றவங்கள அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்கள நம்பி அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. ரொம்ப கடுமையா கல்லு மாதிரி ஆயிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த ஒருத்தருக்காக தான் சுற்றி தான் தெரிவாங்க. அவங்களோட அன்பு ஒரு சிம்மத்தின் கர்ஜனை மாதிரி பலிக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன குட்டி சிங்கத்தின் நேசம் மாதிரி மென்மையானதுன்னு கூட சொல்லலாம். இவங்களை யாராவது பிரியும் போது அந்த பிரிவை கூட அவங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கும். அந்த வலியும் பெருமையோட தாங்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. என்னோட இதயம் உடைஞ்சாலும் என் கம்பீரம் உடையக்கூடாது, இதுதான் இவங்களோட மனப்பேச்சுன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அவங்க ஒருவரை மன்னிக்க முடியும், ஆனா மறக்கவே முடியாது. அவங்களோட மனசுல ஒவ்வொரு நினைவும் தீண்டாமலே இருக்கும். அதனாலதான் இரவு நேரத்துல நினைவுகள் மனதை பிடித்து கொள்கிறது. பழைய முகங்கள், பழைய சிரிப்பு, பழைய துரோகங்கள் இவை எல்லாத்தையும் மனசுல சத்தமில்லாம அமைதியிலேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க மனசோட. சில நேரம் அவங்கள தங்களை பற்றி கோவப்படுவாங்க. நான் ஏன் இவ்வளவு நம்பினேன், நான் ஏன் இவங்களுக்கு இதயத்தை கொடுத்தேன். ஆனா அடுத்த நொடி அந்த வழியிலிருந்து வலிமை பெறுவாங்க. அதுதான் சிம்மராசிக்காரங்களுக்கான வித்தியாசம்னு சொல்லலாம். இப்போ நட்சத்திரப்படி இவங்களுக்கு மிகுந்த குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய கதிரி மாதிரி இருக்கும். உஷ்ணம் கொடுப்பது, ஆனால் எரிச்சல் இல்லாமல் வெளிச்சம் தருவது. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுயமரியாதை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. தங்கள் வழியில் நடப்பவர்கள்னு கூட சொல்லலாம். பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்பு மிகுந்தவர்கள், தியாக மனசு கொண்டவர்கள். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க கம்பீரமாவும் இருப்பாங்க. அறிவு, கருணை இரண்டையும் சேர்ந்தவர்கள்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க மனசு திறக்கிறது கடினம். ஆனா ஒரு முறை திறந்துச்சு அப்படின்னா அந்த மனசு யாருக்காவது ஒரு உலகம் தருன்னு சொல்லலாம். அவங்களோட பாசம், கவனம், கவலை எல்லாமே ஒரு உயிர் மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக யாராவது துரோகம் மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க முழுசா மாறி விடுவாங்க. அந்த காயம் ஆறினாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணு மனசுல இருந்து விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை உடைஞ்ச பிறகுதான் அவங்களோட சிரிப்பும் மாறிடும். பழைய சிரிப்போடு சேர்ந்து வலியும் வரும். ஆனா அதையும் யாருக்கும் காட்ட மாட்டாங்க. அவங்களோட வலி அவங்களுக்கே தெரியும், ரகசியம். எப்பொழுதுமே அவங்க வலியை அவங்க இரவு நேரத்துல என்னைக்குமே யாருக்கிட்டையுமே காட்டக்கூடாது. அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் இரவு நேரங்கள்ல வெளியே காட்டாமலும் மற்றவங்களுக்கு கொடுக்காமலும் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடம் சொல்லுது. சில நேரம் இவங்களுக்கே தங்களை புரிஞ்சுக்க முடியாது. மனசு ஒரு பக்கம் வலி சொல்லும், மூளை ஒரு பக்கம் நீங்க வலிமையானவர்கள்னு நினைவூட்டும். இந்த நேரத்துல இவங்க 2 குரலும் கலந்தாதான் அவங்களோட ஆன்மா அமைதியாகும். சிம்ம ராசிக்காரங்க ஒரு பாசத்துக்கு, ஒரு நம்பிக்கைக்கு, எல்லாவற்றிற்கும் தியாகம் செய்வாங்க. ஆனா அந்த நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னா அந்த இதயத்தை ஒரு புது சுவர் கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுவருக்குள்ள யாருமே வர முடியாது. அதுக்கப்புறம் சிம்மம் ஒருத்தரா வாழ்ந்தனும் வலிமையாகவும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதும் வாழ்க்கையில நன்மை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியோட காதல் அப்படின்னு வந்துட்டோம்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒரு பேரரசு மாதிரி. அதுல ஒரு பேரரசி அல்லது பேரரசர் மாதிரி ஒருத்தர் மட்டுமே இடம் பெறுவார். அவர்கள் காதலிப்பது ஒரு ஆர்வமோடு தொடங்காது, ஒரு உணர்வாகத்தான் ஆரம்பிக்கும். அவர்களோட இதயம் ஒவ்வொரு உணர்வையும் உண்மை என நம்பிக்கிட்டே இருக்கும். அவங்கள நேசிக்கிற ஒருத்தருக்கு எல்லாத்தையும் தந்து விடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை, கவலை, அன்பு, கவனிப்பு, பாதுகாப்பு எல்லாமே தெரியும். நீ சிரிக்கணும், உனக்கு துன்பம் வரக்கூடாது, இதுதான் இவங்களோட காதலோட அடிப்படையா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால இருக்கும் வழி யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்க அன்பு கொடுப்பது சூரிய வெளிச்சம் கொடுப்பது மாதிரி எல்லோருக்கும் இலவசம்னு சொல்லலாம். ஆனா யாராவது நெருக்கமா வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க நேசிச்ச ஒருத்தரை யாராவது திட்டாங்கனாலோ, யாருக்காவது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னாலோ இவங்கனால தாங்கிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரருக்கு ஒரு சூரிய கிரகணம் வரும். அந்த இதயம் அப்படியே இருட்டான மாதிரி ஆகி அந்த இருளுக்குள்ள ஒரு புதிய ஒளி உருவாகிற மாதிரி
அவங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திடுவாங்க. அன்பில் துரோகம் இவங்களுக்கு பெரிய காயன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த காயம் அவங்கள உடைக்காது. அது அவர்களை வலிமையாக்க தான் செய்யும். ஒரு நாள் அவங்கள அந்த வலியை நினைத்து பார்த்தாலும் சிரிப்பாங்க. இதுவே எனக்கு பாடம்னு சொல்லுவாங்க. அவங்க மன்னிப்பாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. மன்னிப்பு இவங்களோட குணம், ஆனா நினைவு இவங்களோட அடையாளம். அந்த நினைவுகளை தான் இந்த இரவு நேரத்துல மனசுக்குள்ள பேசும் குரல்னு அப்படின்னு சொல்றோம். அவங்களோட காதல் ஒரு தியாகம் மாதிரி. யாராவது துன்படுத்தினாங்க அப்படின்னா தங்களோட மகிழ்ச்சியை விட்டுருவாங்க. நீ நலமா இருந்தா போதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்களோட இதயம் உடைஞ்சு போயிரும். சிம்மராசிக்காரங்களோட பொறுத்தவரையும் எப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியம். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்னைக்கு நம்ம கன்னிராசியை பத்தி முழுமையா பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க நைட்ல இந்த பொருளை கொடுக்கவே கூடாது. இதை முழுமையா பாத்தீங்கன்னா தான் அது எந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு பூமி ராசின்னு சொல்லலாம். பூமி தத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ராசியோட அதிபதி புதன்னு சொல்லலாம். புதன் என்பது அறிவு, பகுத்தறிவு, நுணுக்கம் மற்றும் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது. அதனாலதான் கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே சிந்தனையுடனும் திட்டமிடனும் அமைதியாகவும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்க மிகவும் விவேகமானவங்களா இருப்பாங்க. ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. எப்பொழுதும் சிந்தனையுடன் தான் செயல்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சரியான வீதம் என்றொரு தத்துவமும் இருக்கு. சிறிய விஷயங்களையும் கவனிக்காம விட மாட்டாங்க. இது அவர்களுக்கு ஒரு புறம் பலம்னு கூட சொல்லலாம். இன்னொரு புறம் சற்று மன அழுத்தத்தையும் தரும். அவங்களுக்கு பிறகு உதவுவதில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனா தங்களது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சற்று தயக்கமும் உண்டு. தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்க விவரமா சிந்திக்கும் தொழில் செய்யும் பொழுது மிக சிறந்தவராக இருப்பாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா கணக்கு, வங்கி, புள்ளியல், மருத்துவம், ஆய்வக பணி, ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், தகவல் தொழில்நுட்பம், நிர்வாகம், ஆராய்ச்சி. அவர்களோட பொறுப்பு உணர்வு அதிகமாக இருக்கும். இதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வேலையிலையுமே முழுமையாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் மேல் அதிகாரிங்க இவங்களை நம்பி எல்லா வேலையும் ஒப்படைப்பாங்க. கன்னிராசிக்காரங்க காதலில் சற்று மௌனமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது அந்த உறவை மிக ஆழமாக மதிப்பாங்க. அவங்க நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவாங்க. காதல் வெளிப்படுத்தும் பாசம் குறைவாக இருந்தாலும் உள்ளத்தில் அளவில்லா அன்பும் இருக்கும். அவங்களுக்கு சரியான இணை பார்த்தீங்கன்னா ரிஷபம், மகரம், கடகம், மீனம் போன்ற ராசிகளில் இருந்து வரும். குடும்பம் மற்றும் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசி மனிதர்கள் குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள்னு சொல்லலாம். அவங்களுக்கு குடும்பத்துடைய அமைதி, சுகம், நிதி, நிலைமை முக்கியம். அவங்களோட வீட்டில் ஒழுங்கும் தூய்மையும் அதிகமாகவே இருக்கும். பணத்தை அவங்க வீணாக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு ரூபாயும் திட்டமிட்டே செயல்படுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையுமே அவங்களுக்கு நிலையான நிதி பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். ஆனால் மன அழுத்தம், கவலை, அதிக சிந்தனை ஆகியவை எல்லாமே சில சமயம் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். வயிறு மற்றும் செரிமான தொடர்பான பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவர்கள் தங்களை ஒழுங்கான பழக்கத்தால் சமாளிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். புதன் சஞ்சாரம் நன்மையை தான் கொடுக்கும். காலங்களில் கன்னி ராசிகளுக்கு தொழில் வளர்ச்சி, கல்வி வெற்றி, திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லலாம். அதாவது 2025ஆம் ஆண்டிலிருந்து 2028ஆம் காலம் அவர்களுக்கு புதிய முன்னேற்றமும் வாழ்க்கையில மாற்றங்களையும் கொண்ட காலமா இருக்கும். ஆன்மீகம் மற்றும் மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பக்தி உணர்வு அதிகமாகவே இருக்கும். ஆனா அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்கள நம்பி தங்களது உள்ளத்திலேயே காத்து கொள்வார்கள். தியானம், அமைதி, இயற்கை, நேசம் இவங்களுக்கு மிகுந்த ஈர்ப்பு அளிக்கும். மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா கன்னிராசி அப்படிங்கிறதே ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். ஒழுங்கின் கடின உழைப்பு, நேர்மையின் பிரதிநிதின்னு கூட சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைவாங்க. ஆனால் அந்த வளர்ச்சி நிலையானதும் உறுதியானதுமாக இருக்கும். அவங்களோட வெற்றிக்கு அடிப்படை பொறுமை, நிதானம், கடமை இது எல்லாமே உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரையும் பாசம் எவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள்னு சொல்லலாம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட டக்குன்னு பேசிடுவாங்க. வெடுக்குன்னு பேசுறது அவங்களோட குணமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கு. கன்னிராசிக்காரங்க வெளி உலகத்தில் அமைதியாக தான் காட்டிக்குவாங்க. சாந்தமாக தோன்றினாலும்
அவர்களின் உணர்வுகள் உள்ளே எப்பொழுதும் ஒரே சிந்தனை புயல் இயங்கிக் கொண்டே இருக்கும். இது சரியா, இன்னும் நன்றாக செய்ய முடியுமா என்ற கேள்வி அவர்களை அடிக்கடி வாட்டும். இதுவே அவர்களின் வெற்றிக்கான ரகசியமும் கூட சொல்லலாம். அவங்க சிறு விஷயத்துக்கே முக்கியத்துவம் தருவாங்க. இதனால சில சமயம் பிறர் அவங்கள அவசரப்பாட்டி, அதிகம் சிந்திக்கிறவர் என்று கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நிறையவே அடைவது எளிதல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். கல்வி மற்றும் அறிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்க கண்ணில பிறந்த எல்லாருமே அறிவு விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க. புத்தகம், அறிவியல், புதிய விஷயங்கள் எதிலுமே ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவங்க. அவங்க கேள்வி கேட்கறது ஒரு பழக்கமாவே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் இது இப்படி போகுது, இதுக்கு என்ன காரணம்? இவங்க சிறந்த மாணவர்கள், நுண்ணறிவு கொண்டவர்கள், மருத்துவம், சட்டம், கணிதம், அறிவியல், மொழியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கன்னி ராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்த சற்று வெட்கப்படுவார்கள்னு கூட சொல்லலாம். அவங்களோட அன்பு அழுத்தமானது கிடையாது, ஆனா ஆழமானதுன்னு சொல்லலாம். அவங்க காதலிடம் நம்பிக்கை, நாகரிகம், அறிவு, மன அமைதி ஆகியவற்றை எதிர்பார்ப்பாங்க. அவங்க உண்மையிலேயே யாராவது நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உறவை வாழ்நாளெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பொய், வஞ்சகம், விளையாட்டு, காதல் அவங்களுக்கு கடும் வெறுப்புன்னு கூட சொல்லலாம். அவங்க ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்னா அந்த பூரணமாக செய்வாங்க. அந்த விஷயத்தை பூரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால மேலதிகாரிகள் இவங்கள நம்பகமான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தங்களது தொழிலை ஒரு கடமையாக பார்க்கிறார்கள். அதாவது நேர்த்தி, ஒழுங்கு, சுத்தம், நிதானம், இதுதான் இவங்களோட வேலையோட அடையாளம்னு சொல்லலாம். அவங்களுக்கு பொருத்தமான தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசிரியர் வேலையும், ஆராய்ச்சியாளர், மருத்துவ நிபுணர், பணியாளரோட மேலாண்மை, கணக்காளர், பகுப்பாய்வாளர், எழுத்தாளர், தொகுத்தாளர், பத்திரிகையாளர், ஐடி துறை, நிர்வாகம், சட்ட ஆலோசகர். அவர்கள் கடின உழைப்பை விட்டு போக மாட்டார்கள். சிறிய வெற்றி கூட ஒரு பெரிய ஆரம்பம் என்பது இவர்களின் நம்பிக்கை. கன்னி ராசிக்காரங்க பணத்தை விரயமாக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகும் என்ற முன்னெச்சரிக்கை எண்ணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வயது 30க்கு பிறகு இவங்களுக்கு நிதிநிலை மெல்ல மெல்ல உயர்வு பெறும். சிறந்த ஆலோசனை, சில நேரம் அவசர முதலீடுகளில் அஞ்சாமை காட்டுவது வளர்ச்சிக்கு உதவும். 2025 to 29 வரையிலான முக்கிய காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய வேலை வாய்ப்பு, இடமாற்றம், கல்வி வாய்ப்பு, தொழிலில் உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, ஆன்மீக வளர்ச்சி, காதல், திருமணம் அல்லது குடும்ப விரிவாக்கம், இந்த மாதிரி சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வெளிப்படையாக பக்தி இல்லாத போது அவர்களின் உள்ளத்தில் ஆழமான ஆன்மீக உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நல்லது செய், நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பாங்க. அவங்களோட தியானம், யோகா, இயற்கை, சுகம், அமைதியான இடங்கள் ஆகியவற்றில் அமைதி காண்பார்கள். சவால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் அதிக சிந்தனை தான். இது சில சமயம் அவங்களோட துல்லிய விருப்பம் அவர்களை சோர்வடைய செய்யும். அவங்களுக்கு தேவை சற்றே தளர்ந்து வாழ்க்கையில் அனுபவிக்கும் பழக்கம்னு சொல்லலாம். எல்லாம் சரியாக இருக்க வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தாலே அவங்களோட வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு இந்த ஜோதிடம் சொல்லுது. இந்த கன்னி ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் திருமணம், குடும்பம், குழந்தை, ஆரோக்கியம், எதிர்கால ஜோதிடம், வாழ்வின் நல்ல நேரங்களை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்க திருமணத்தில் மிகுந்த நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம் என்பது முழுமையான உறவு மற்றும் வாழ்க்கை கூட்டணி. அவர்கள் திருமணத்தில் குறைந்த நட்சத்திரம் கொண்டவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் ஒருவரிடம் முழுமையாக உறுதியாக இருக்கின்றார். காதலிக்கும் போது வெளிப்படையான பாசம் குறைவாக இருந்தாலும் திருமணத்தில் அவர்கள் முழு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு சிறந்த ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதான் முன்னாடியே சொன்னோம், ரிஷபம், மகரம், மீனம், கடகம், இந்த ராசிக்காரங்க எல்லாமே இவங்களுக்கு அமைதி, நிதானம், செழிப்பும் பெறுவாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசி மனிதர்கள் குடும்பத்தில் மிக கூறுகளை மதிப்பவர். அவர்கள் வீட்டில் ஒழுங்கு, சுத்தம், அமைதி வேண்டி பணியாற்றுவர். குழந்தைகள், பெற்றோர், சகோதரர்கள் அனைவரிடமும் அவர்கள் பொறுமையானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் நிதி நிலைமை, ஆரோக்கியம், கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவர். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களின் குழந்தைகள் விவேகமானவர்கள், அறிவார்ந்தவர்கள்னு சொல்லலாம், ஒழுக்கமானவர்கள்னு சொல்லலாம்.
அதாவது இப்போ கன்னிராசி மனிதன் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பற்றி முக்கியமாக கவனம் செலுத்தியே ஆகணும். பெரும்பாலும் வயிறு, செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்றவை இவங்களுக்கு சவாலாக இருக்கும். ஒழுக்கமான உணவு பழக்கம், தினசரி உடற்பயிற்சி, தியானம் ஆகியவை அவர்களுக்கு மிகவும் உதவும்னு கூட சொல்லலாம். மன அழுத்தம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால தலைவலி, கண்ணீர் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது 2025 to 26 பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எதை எடுத்தாலும் புதிய வாய்ப்புகள் அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது. வாழ்விலோட புதன் பாதிப்பு வலிமையான காலங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வெற்றி, தொழில் முன்னேற்றம், குடும்ப நிம்மதி ஏற்படும். வாழ்க்கையில் ஒழுங்கு, நேர்த்தி, திட்டமிடல் ஆகியவை அதிகமாக மதிப்பிடும் பொழுது மனசாந்தி மற்றும் செழிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதி, யோகா, தியானம், புத்திசாலித்தனம் ஆகியவற்றை பயின்றால் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே அறிவு, ஒழுங்கு, கடமை, பொறுப்பு, நேர்மையால் வாழும் ராசின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கடமையும் மன அமைதி, உங்களோட நேர்மையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்.